Hey guys, welcome back to STRN Vlogs. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ண போது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 காலிஃப்ளவர் ஃபுல் எடுத்துக்கேன். கீழே தண்டை கட் பண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பீஸாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன், ஒரு டூ டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்துட்டு கரம் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் மசாலா ஃபுல்லாக இறங்கணும். உங்களுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு 2 கார்ன்ஃப்ளவர், நீங்கள் எவ்வளோ கார்ன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். அது ஃபுல் மசாலாவும் எல்லாம் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் வந்துட்டு ஒரு பவுலில் இல்லை, ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்துட்டு எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுங்க. டீப் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் அது மாதிரி கறி வந்து நம்ம ரோஸ்டிங் செய்ய அளவு பார்த்துக்கணும். அந்த பபிள்ஸ் நிறுத்துகிற வரையே, அந்த பபிள்ஸாக வந்து பார்த்திங்களா, அது நிறுத்துகிற வரையே நம்ம நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும். அது வரையே வெயிட் பண்ணுவோம். அது நல்லா வேகணும். வெந்துருச்சுன்னா அந்த மேலே உள்ள பபிள்ஸ்னால் அதுவே ஸ்டாப் ஆயிரும். இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் இல்லாமல் மீடியம் ஃப்ரையும் இல்லாமல் நடுவில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலர் மாறுது பார்த்திங்களா, அந்த ரோஸ்டட் கலர், அந்த நடுவில் வந்துட்டு வெள்ளையாக இருக்கும். அது கலர் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.